இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தில் எல்லோருடைய அன்பும் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது, மாறக்கூடியது, குறிப்பிட்ட எல்லைக்கும் உட்பட்டது. ஆனால் இயேசுவின் அன்பு எல்லாவற்றையும் விட மேலான அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, தனிப்பட்ட விதத்தில் நம்மை காட்டிலும் நம்மை அதிகமாக நேசிக்கிற அன்பு, தகுதியற்ற நம்மேல் தேவன் காட்டுகின்ற அளவற்ற அன்பை, தியாகமான அன்பை இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம். வேதத்திலே இந்த வசனம் மிகவும் முக்கியமான வசனமாகும். வேதத்தின் மொத்த கருத்தையும் இந்த ஒரே வசனத்தின் மூலம் நாம் எளிதாக அறிந்து கொள்ளலாம். என்னை யாரும் நேசிக்கவில்லையே என்று கவலைப்படாமல் இவ்வளவாய் நேசிக்கிற இயேசுவின் அன்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுகிறார் என்று ரோமர் 5:7-8 நாம் வாசிக்கிறோம். இயேசு சிலுவையில் நமக்காக மரித்ததின் மூலமாக நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நிரூபித்தார். இந்த அன்பை பெற்றுக்கொள்ள நாம் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தாலே போதும். யோவான் 3:16 எவனோ என்று கூறும் போது நாம் யாராக இருந்தாலும், உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த பின்னணியில் இருந்தாலும், பலவீனராக இருந்தாலும், சிறுமைப்பட்ட நிலையிலே இருந்தாலும் நம்மை இயேசு அன்போடு அழைக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கும் போது நாம் கெட்டுப்போவதில்லை, நாம் அழிந்து போவதில்லை. நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் என்பது பரலோகத்தில் வாழப்போகும் நம் வாழ்க்கையை மட்டும் குறிப்பதில்லை. நாம் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போதே நித்திய ஜீவ வாழ்வு நமக்குள் ஆரம்பமாகிறது. இயேசுவின் அன்பை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் 1:12 நாம் வாசிக்கிறோம். நாம் இயேசுவை விசுவாசிக்கும் போது அவரை அப்பா, பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியையும் தருகிறார். இயேசுவை விசுவாசித்த பவுலும் கூட தன்னுடைய அனுபவத்தில் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கூறினதை கலாத்தியர் 2:20 நாம் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இவ்வளவாய் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்த இயேசுவின் அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மேல் காட்டின அன்பை நாங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளவும், அந்த அன்பிற்கு பாத்திரமாக நாங்கள் ஜீவிக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.